வணக்கம் தமிழா. முருகன் ஒரு கடவுள் இருந்தா உண்மையாலுமே சொல்றேன், உங்களெல்லாம் அந்த வேளாலே குத்த போறார். உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்கு. பழனி முருகன் கோயிலுக்குள்ள யாரெல்லாம் போகலாம், யாரெல்லாம் போகக்கூடாது. நவீன தீண்டாமை, அதாவது யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலுமே யானைக்கு மதம் பிடிச்சி கேள்விப்பட்டிருக்கேன். இங்க மனிதர்களுக்கு பல பேர் மதம் பிடிச்சிருக்காங்க. ஸ்ரீமதியின் ஒரு நீதிபதி அவர்கள், இங்க யாரையும் நான் விமர்சனம் பண்ணணும் பேசல, ஒரு சாதாரண மனிதனாக மற்றவங்களுடைய மதிப்பை உணர்கின்ற மனிதனாக, அடுத்தவங்களுடைய ஒரு என்ன சொல்றது மனசுக்குள்ள கடவுள் பக்தின்னு ஒன்று இருக்கும் பார்த்தியா, அதுக்காக பேசிட்டு இருக்கேன். எனக்குதோ எந்த கடவுள் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கையும் வராது. ஆனால் கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்க இஸ்லாமியராக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், இல்ல இந்துக்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நவீன தீண்டாமையை உட்படுத்துகின்ற யாராக இருந்தாலும் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது இல்ல வேற எந்த ஸ்டேட்லயாவது இந்த மாதிரி நடந்திருந்தா இதை பத்தி நம்ம பேச போறதில்ல, எல்லாம் விட்டுட்டு போயிடலாம். ஆனா நம்ம ஸ்டேட்ல இந்த மாதிரி ஸ்ரீமதின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி அவர்கள் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்காங்க. என்ன தீர்ப்புனா, பழனி முருகன் கோயிலுக்குள்ள யாரெல்லாம் போகணும், யாரெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பு இதை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. பழனி கோயிலில் இந்து அல்லாதவர்களுக்கு கட்டுப்பாடு வழங்கப்பட்டுள்ளது. என்னன்னா, பழனி கோயில் இந்து அல்லாதவர்களை கொடிமரம் தாண்டி உள்ளே அனுமதிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மத நம்பிக்கை அல்லாதவர்களையும் கொடிமரம் தாண்டி உள்ளே அனுமதிக்க கூடாது. இந்து அல்லாதவர்கள் கோயிலுக்குள் நுழைய தடை என்ற பதாகையை கோயிலில் பல்வேறு இடங்களில் வைக்க வேண்டும். கடவுள் மீது நம்பிக்கை உண்டு என்கின்ற உறுதிமொழியை, இந்த இடம் தான் முக்கியமான இடம், கடவுள் மீது நம்பிக்கை உண்டு என்கின்ற உறுதிமொழியை எழுதி வாங்கிய பின் மற்ற மதத்தை சார்ந்தவர்களை அனுமதிக்கலாம். இந்து அறநிலைத்துறை ஆணையர் கோயிலின் ஆகம விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இது உண்மையுமே இது யாராவது தீர்ப்பா, இல்ல அங்க இருக்கிற நம்மள ஆண்டுட்டு இருக்கா பாத்தீங்களா அவளுடைய தீர்ப்பா, அவாக்களுடைய தீர்ப்பான்னு சொல்லிட்டு உண்மையிலுமே தெரியல. ஒரு கடவுள் இருக்காருன்னா அவர் இவன் நார்த்திகன், இவன் ஆத்திகன், இவன் ஆத்திகனா இருந்தா இவனுக்கு அதிக நல்லது செய்யணும், இவன் நாத்திகனா இருந்தா இவனுக்கு கெட்டது செய்யணும் அப்படின்னு எந்த கடவுளுமே சத்தியமா சொல்றேன் நேரா இறங்கி சொன்னதே இல்லை. இப்ப இந்த வழங்கி பாத்தீங்களா தீர்ப்பு, இந்த தீர்ப்பை முருகப்பெருமானே காதல கேட்டா உங்களை அதே வேளால எடுத்து குத்தி கொலை பண்ணுவான். சத்தியமா சொல்றேன், எவ்வளவு ஒரு தீர்ப்பு. ஏன் மற்ற மதத்தினருக்கு மனசு கஷ்டமா இருந்தா அந்த கோயிலை தாண்டி உள்ள கும்பிட்டு போட்டுமே. அனைத்து இடத்துலயும் தான் கடவுள் இருக்காரு, அங்க மட்டும் தான் கடவுள் இருக்கா, இருக்கட்டுமே, வரட்டுமே மதத்தினரு. இப்ப இதனால இல்ல என் மனசு ஏன் புண்படுதுன்னா, இங்க சாமி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களாம் போய் கும்பிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த சாமி மீது கோபம் வருது. சப்போஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கிறிஸ்தவனோ ஒரு முஸ்லீமோ மனசு கஷ்டமா இருக்கு, அவன் அந்த கோயில்கிட்ட போனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறான், நீ அவனை போயிட்டு அங்க தடை பண்ணுன்னு நினைக்கிறது, அவங்ககிட்ட எழுதி வாங்க, கடவுள்கிட்ட என்ன ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டு இது பண்ணுமான்னு கேட்கறேன். அந்த கடவுளை நம்ம போயிட்டு வேண்டுமான்னு கேட்கறேன். கடவுளுக்கு தெரியும் நீங்க பண்றது இல்லை, எல்லா கடவுளையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஆணவத்தின் உச்சத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. உண்மையிலுமே இந்த இது ஒரு நியூஸ் சேனல்ல வந்தது, அதுக்கு கீழே பல பேர் பயங்கரமா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இந்த கமெண்ட் எல்லாம் படிச்சனா எனக்கு உண்மையிலே பெருமையா இருக்கு. இங்க சில பேர் மட்டும்தான் என்ன சொல்றது, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, ஜெய் ஸ்ரீராம், அல்லாஹு அக்பர், ஹல்லேலூயா, இவனுங்களை யாரையும் நம்பாதீங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் இப்படின்னு சொல்றாங்க பாத்தியா, இவனை நம்புங்களே. இந்த கத்துறானுங்க பாத்தீங்களா, இவனுங்கெல்லாம் மதவெறியனுங்க. கடவுள் கடவுளுக்கு யாரெல்லாம் பிடிக்குது, எந்த மனுஷங்கெல்லாம் கடவுள் பிடிக்குதோ அவெல்லாம் சைலண்டா போய் யார் வேணா வாங்க, யார் வேணா கும்பிடுங்க, என்ன வேணா பண்ணுங்க, எனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சாமி கும்பிட்டுட்டு அல்லாஹ்வை தொழுதுட்டு கிறிஸ்தவனா இருந்துட்டு அவன் போயிட்டு இது பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் கடவுளின் பெயரால் எவெல்லாம் இந்த இந்திய மண்ணை தமிழ் மண்ணை எவனா பிளக்கிறான்னு நினைக்கிறானோ அவெல்லாம் இப்படிதான் கத்திக்கிட்டு இருப்பான், இது ஏன் கடவுள், இது ஏன் மொழி, இது என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையுமே இருங்க, அனைத்து மதத்தினரையும் அனைத்து மதங்களாக மதிங்கன்னா சொல்றோம். இப்ப நான் படிச்சேன் பாத்தீங்களா, தீர்ப்புக்கு கீழே, இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு கீழே பல பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ல ஒரு 5-6 கமெண்ட்டை மட்டும் படிக்கிறேன், கேளுங்க. மலேசியாவில் இருக்கும் முருகன் கோயிலில் அனைத்து நாட்டினரும் வரார்கள், நீங்கள் அப்படி இல்லையே, அங்கிருக்கும் முருகனும் ஒண்ணுதான், இங்கிருக்கும் முருகனும் ஒண்ணுதான்,
அந்த நீதிபதி பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அவர்களால் படித்தவர்களா இல்லை படிக்காமல் வந்தவர்களா? இப்பொழுது எல்லா கோயில்கள் சுற்றுலா தலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அனைத்து சமுதாயினரும் அனைத்து மதத்தினரும் வரலாம் என்று ஒரு நீதிபதியே உத்தரவிட முடியாத சூழ்நிலை இருக்கிறது. இந்தியாவில் இவர்களை வைத்துக்கொண்டு இந்தியா எப்படி முன்னேற போறதுன்றாங்க. அவங்கவுங்க வேறு பெரிய பெரிய வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல மக்கள்லாம் ஒற்றுமையா இருக்குன்னு யார் ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுடைய பாரு, இவங்க வரணும், இவங்க வரக்கூடாது. இப்ப மறுபடியும் நீங்க ஒரு 100 வருஷம் 200 வருஷம் பின்னால கொண்டு போறீங்க. இதுவும் ஒரு தீண்டாமை தான். அந்த கோயிலுக்குள்ள இவங்க தான் போகணும் லெட்டர் எழுதி கொடுக்க சொல்றீங்கன்னா அப்ப யோசித்து பார்த்துங்க. திருப்பியும் தமிழ்நாடு பின்னோக்கி தான் சென்று கொண்டு இருக்கிறது. உண்மையாவே ரொம்ப கேவலமா இருக்குது இந்த தீர்ப்பெல்லாம் பார்த்தா. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, இந்து மக்கள் உற்பத்தி செய்யும் உணவை மட்டும் சாப்பிடு, இந்து மக்கள் உற்பத்தி செய்யும் உடைகளை மட்டும் போடு, ஆபத்து காலத்தில் ரத்தம் வேணும்னா அதையும் இந்து மக்கள் கிட்ட இருந்து மட்டும் வாங்கியோ. கரெக்ட் தானே? அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்ச போனையோ இல்லை அமெரிக்கா கண்டுபிடிச்சக்காரன் டிவியோ ரேடியோவோ எதுவுமே கேட்காத, இந்து கண்டுபிடிச்சதை மட்டும் பயன்படுத்துன்ற. இந்துக்கள் என்னென்ன கண்டுபிடிச்சோன்னா அது பழைய சோறு கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துருங்கன்றாங்க. உண்மையாவே இதில் மட்டும்தான் இந்த கோயிலில் சாமி கும்பிட்ற இடத்துல உங்களுக்கு இதெல்லாம் பார்ப்பீங்க, இல்லைன்னா கல்யாணத்தில் சாதி பார்ப்பீங்க. மற்ற எந்த இடத்துட்டையும் ஐயோ அவன் முஸ்லீம்காரன், அவன் இந்துக்காரன், அவன் கிறிஸ்துவக்காரன், இவனுக்கு சுவாசிச்ச காற்றை நாங்களாம் சுவாசிக்க மாட்டேன்னு எந்த ஒரு மத வெறினும் சாதி வெறினும் சொல்ல மாட்டான். ஏன்னு கேட்டால் அங்கே அவன் உயிர் போயிடும். எனக்கு இந்துக்கார ரத்தம் தான் வேணும், முஸ்லீம்கார ரத்தம் தான் வேணும், எனக்கு கிறிஸ்டின்கார ரத்தம் தான் வேணும்னு அந்த டைமில் ஆபத்து காலத்தில் அதை கேட்க மாட்டேங்க. ஏன்னா உயிர் போயிடும். ஒருத்தன் விபத்தில் சேர்ந்து கிடந்தானா அவன் உயிர் போகிற நேரமா ஐயோ எனக்கு இந்து ரத்தம் தான் வேணும், எனக்கு முஸ்லீம் ரத்தம் தான் வேணும், கிறிஸ்துவ ரத்தம் தான் வேணும் அப்படிலாம் சொல்ல மாட்டான். ரத்தம் கொடுத்தா போதுனாடுவான். ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல அவனுக்கு அவசியம். உங்களுக்கு எங்கெல்லாம் அவசியமாக இருக்கின்றதோ அங்கெல்லாம் நீங்கள் தன்னைத்தானே மாற்றிக்கொள்கிறீர்கள். ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல உயிர் போயிடும், மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் மாற்றிக்கொள்கிறீர்கள். எங்கெல்லாம் வேணான்னு தோடுதோ அங்கெல்லாம் சாதியை முன்னிறுத்துகிறீர்கள், மதத்தை முன்னிறுத்துகிறீர்கள், கடவுளை முன்னிறுத்துகிறீர்கள். நான் வெறும் ஒரு மதத்துக்காக மட்டும் சொல்ல, எல்லாத்தையுமே சொல்றேன். அது இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, முஸ்லீமராக இருந்தாலும் சரி, சீக்கியராக இருந்தாலும் சரி. அடுத்த கமெண்ட், இதுவும் ஒரு வகை தீண்டாமை. எந்த மதமாக இருந்தால் என்ன, அவரும் கடவுளை தரிசிக்க வருகிறார்கள். இந்து இந்து என கோஷம் போட்டு காட்சியினை சேர்த்தவரா இருப்பார்கள் போல. கணம் நீதிபதி அவர்கள் ஆனால் நான் இந்து, ஆனால் உங்கள் செயலை ஏற்புடைய ஒரு இந்துக்காரரை தான் சொல்றேன். இந்த கமெண்ட்ல வெறும் இந்து கமெண்ட் பண்ணத்தான், வேற யாரும் பண்ணல. அடுத்த கமெண்ட் போட்டிருக்காங்க, இந்து மதத்தை அழிக்க இந்த ஒரு தீர்ப்பு போதும். ஆமா, இப்ப வெளிநாட்டுல இருந்து கிறிஸ்டின் வராங்க, நல்லா புரிஞ்சு. இப்ப வெளிநாட்டுல இருந்து கிறிஸ்டின் வந்தா அவங்க கிட்ட போயிட்டு ஃபாரினர் எல்லாம் சுத்தி பார்க்க வராங்க, அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நீங்களாம் உள்ள வரக்கூடாது, நீங்களாம் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சொன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? அட என்னடா இன்னும் இந்த காலத்துல 2024லயும் இவங்களாம் யாரும் உள்ள போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா உங்களுடைய மதம் அதுதான் இதாகுமே தவிர அவங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது. அடுத்தது, இந்தியா மதசார்பற்ற நாடு என்பது நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் பொய் என்று ஆனது. கரெக்ட் தானே? இந்தியா மதசார்பற்ற யாருன்னா வரலாம், யாருன்னா போகலாம். ஆனா நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. மதம் கடவுள் சமம், அனைவருக்கும் சமம். கடவுள் மதம் எல்லாருக்கும் பொதுவானது. நீதிபதி கூறும் கட்டுப்பாட்டு தமிழகத்தில் மத கலவரங்களை தூண்டும் உள்நோக்கம் கொண்டதாக உள்ளது. இதை நீதிபதி திரும்ப பெற வேண்டும். அதுக்கு அடுத்தது ஒரு கமெண்ட், அனைவருக்கும் பொதுவானவர் தான் கடவுள். இதை தான் நானும் சொல்ல வரேன். அனைவருக்கும் பொதுவானவர் தான் கடவுள். ஒரு கடவுளாகவும் தலைவராகவும் இருக்க முடியும். இப்ப முதலமைச்சர் எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காரு. இப்ப முதலமைச்சர் அவர் யாருக்கு? மக்களுக்கு. அதாவது திமுக ஓட்டு போட்டாங்க பார்த்தியா, அவங்களுக்கு மட்டும் அவர் முதலமைச்சர் இல்ல, ஓட்டு போடாத நம்மளுக்கும் முதலமைச்சர் தான். அப்பனா இந்திய நாட்டில் நார்த்திகளும் இருக்கார்கள், ஆர்த்திகரும் இருக்கார்கள், முஸ்லீம் இருக்கார்கள், கிறிஸ்துவர்களும் இருக்கார்கள், இஸ்லாமியரும் இருக்கார்கள், எல்லாமே இருக்காங்க. ஆனா கடவுள் பொதுவானவர், அவர் எல்லாத்துக்கும் தான் கடவுள். இங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லி கொடுத்த தமிழ் மண்ணில் தான் இவ்வளவும் நடக்குது. அதுதான் எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. உண்மையாலுமே இப்ப சிஎம் இப்ப எனக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களை பிடிக்காது, மோடி அவர்களை பிடிக்காது, ஆனா ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா அவரும் எனக்கு சிஎம் தான், எனக்கு அவர் பிரதமர் தான். அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதுக்காக ஒதுக்கி வச்சிருவாங்களா என்ன விட்டு? ஐயே நீ எனக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி எனக்கு டிஎம்கே பிஜேபி என்ன ஒதுக்கி வச்சிருமா? நான் ஒதுக்கி வைக்காது. ஏன்னு கேட்டா இந்த மண்ணின் மைந்தர்கள், நம்ம அப்படிலாம் ஒதுக்கி வைக்க முடியாது. அடுத்த கமெண்ட், கடவுளை நாம் வெவ்வேறு பெயர்களில் வணங்கினாலும் இருப்பது ஒரே கடவுள் தான். எங்க போய் கும்பிட்டா என்ன? இதுதான் நானும் சொல்றேன். எல்லாமே ஒரே கடவுள் தான். இயேசுவும் ஒரே கடவுள் தான்.
அல்லாவும் ஒரே கடவுள் தான், இங்க இருக்கிற சிவனும் ஒரே கடவுள் தான். அவர் ஈஸியா சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்த கமெண்ட், பழமொழி தெரியுமா? மங்கை சூதகமானால் கங்கையில் குளிக்கலாம், கங்கையே சூதகமானால் எங்க போய் குளிப்பது? இது எதுக்கு அவர் சொல்ல வர்றாருன்னா, நம்ம கிட்ட ஏதாவது ஒண்ணு பிரச்சனைனா நீதிபதி கிட்ட போலாம், அந்த நீதிபதியே பிரச்சனையா தான் நம்ம எங்க போறதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு மனுஷன். அதுதான் அந்த பழமொழியை சொல்லியிருக்காரு. மங்கை சூதகமானால் கங்கையில் குளிக்கலாம், கங்கையே சூதகமானால் எங்க போய் குளிப்பது? நீதிபதியிலே தவறு செய்தா நம்ம எங்க போய் இது பண்றதுன்னு சொல்லிட்டு உண்மையிலுமே ரொம்ப இதா சூப்பரா எழுதியிருக்காரு. அடுத்தது, இந்துக்களுக்கு மாற்று மதத்தினர் ரத்த தானம் செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த சட்டத்தை உடனடியாக மாற்ற வேண்டும், அனைவரும் கோயிலில் நுழையலாம் என்று சட்டம் கொண்டு வர வேண்டும். அப்படிலாம் கொண்டு வர முடியாது, இவங்களாம் விட மாட்டாங்க. நான் தான் சொன்னல, இந்த மதவெறியர் தான். கடவுள் நம்மளை பிரிக்கல, உண்மையாலுமே கடவுள் நம்மளை பிரிக்கல, இங்க இருக்க மதவெறியர்கள் தான் நம்மளை பிரித்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்த கமெண்ட், முருகப்பெருமான் மைண்ட் வாய்ஸ். என்னைய ஏன்டா வம்புக்கு இழுக்கிறீங்க? உங்க பிரச்சனையை வேணும்னா தானே இங்க வந்து உட்காந்துருக்க. அவர் என்ன சொல்ல வரேன்னா, என்ன ஏன்டா பிரச்சனையில் இழுக்கிறீங்க? உங்களுக்கு தொல்லலாம் தாங்க முடியாம நானே மலை மேல வந்து உட்காந்துருக்கேன், இங்கேயும் வந்து ஏன்டா பிரச்சனை பண்றீங்க கேட்குற மாதிரி ஒருத்தர் செம்மையா கமெண்ட் பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து ஒருத்தர், இது நான் படிக்கிற மெசேஜ் எல்லாமே இல்லை, இந்துக்கள் என்று உள்ள அடக்கி வச்சிருக்க பத்தி அவங்க தான் போட்டிருக்காங்க, தவிர வேற மதத்தினர் போடல. அடுத்த கமெண்ட் வந்து ஹரின்னு ஒருத்தர் பண்ணி, இது தவறு, கடவுளும் கோயிலும் அனைவருக்கும் பொது, அதை பிரித்து வைப்பது பல கட்டுப்பாடுகள் விதிப்பதும் மிக கொடுமையான ஒன்று, அதற்கு நீதிமன்றம் துணை நிற்பது மிகவும் அவமானம். உண்மையில கடவுள்ல எல்லாத்துக்கும் பொதுவான, இங்க இருக்க நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, ஐம்பூதங்கள் எல்லாமே மக்களுக்கு பொதுவானது. ஆனா நீங்க அதை போய் பிரிச்சு வச்சா அது பிரச்சனைக்கு தான் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்தது மகேந்திர வர்மா சொல்லியிருக்காரு, மத நல்லிணக்கம் உள்ள நாடு இந்தியா, அதிலும் குறிப்பாக தமிழகம் சற்று அதிக பாரம்பரியங்களை கொண்ட மாநிலம். இப்படி ஒரு கட்டுப்பாடு தேவையில்லாத ஒன்று, கடவுள் வடிவம் மட்டுமே வேறு, இதில் வேறு எந்த ஒரு மதத்தினரும் வருவதால் எதுவும் கெட்டு போவாதுன்னு சொல்லியிருக்காரு. உண்மைதானே? ஒருத்தர் பண்ணியிருக்காரு, யாரு, மீம்ஸ் மெரியான்னு சொல்லிட்டு ஒருத்தர், நாம் தமிழ் கடவுள்களை இந்து கடவுளாக்கி நம் தமிழர்களை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்றான். இங்க பாருங்க, முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல தான் அடிச்சிருக்காரு. இவ்வளோ நாள் முருகப்பெருமான தமிழ் கடவுள் நம்ம எல்லாம் சொல்லி கும்பிட வச்சாங்க சில பேர், இப்ப அதை இந்து கடவுள் ஆக்கிட்டாங்க. உண்மையுமே இங்கதான் அரசியல் இருக்கு. உண்மையுமே இப்ப இதை வச்சு இவங்க என்ன அரசியல் பண்ணுவோம்? உத்தரப்பிரதேசத்துல எப்படி ஒரு அரசியல் நடக்குது, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ஒரு அரசியல். மகாராஷ்டிரால எப்படி அரசியல் நடக்குது, கணபதின்னு சொல்லிட்டு. இப்ப தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்கன்னா முருகப்பெருமானை வச்சு ஒரு அரசியல், ஐயப்பன் கோயில் வந்து கேரளாவில் வச்சு ஒரு அரசியல் பண்ற மாதிரி, முருகர் இவ்வளவு நாளா தமிழ் கடவுளா இருந்தாரு, இப்ப வந்து இந்து கடவுளாக மாற்றிட்டாங்களாம். இதுவும் உண்மையிலுமே ஒரு பிரச்சனைக்கு தான் வழிவகுக்கும். கோயிலுக்குள் அனுமதி கிடையாது என்பது தீண்டாமை, தீண்டாமையின் வடிவமே, அதை நீதிமன்றமே அங்கீகரிப்பது தேச அவமானம்னு சொல்றாங்க. உண்மைதான். இந்த மாதிரில நிறைய கமெண்ட் வந்துச்சு, மனசு உண்மையுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க இருக்க தமிழ் மக்களும் இந்திய மக்களும் சாதி மதங்களை கடந்து ஒற்றுமையா இருக்க நம்ம எவ்வளவு தூரம் தான் பண்ணாலும் அந்த தீர்ப்புக்கு உறுதுணையா போறது எதுன்னு கேட்டா இந்த மாதிரி நீதிமன்றங்கள் தீர்ப்பு தான். அதனால மக்களா மதிங்க, தமிழர்களாகவும் இந்தியர்களாகவும் ஒற்றுமையா இருங்க. நீ உனக்கு பிடிச்சா சாமி போய் கும்பிடு, ஆனா பிரிச்சு வைக்கணும்னு யாரையும் நினைக்காதீங்க. உண்மையிலுமே இந்த மாதிரி இருக்கிறதால தான் இல்லை நம்ம நாடு இன்னும் முன்னேறாம இருக்கோ இல்லையோன்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி தீர்ப்புகள்லாம் வரவேற்கவே கூடாது நம்ம. அதனால நம்மளுடைய கருத்து என்னன்னா, யாருக்கு எந்த கோயில் பிடிக்குதோ, யாருக்கு எந்த மசூத் பிடிக்குதோ, யாருக்கு எந்த கிறிஸ்துவ தேவாலயங்கள் பிடிக்குதோ எல்லாம் எங்க வேணா போய் சாமி கும்பிடுங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு தடை போட்டு மேலே பார்க்குற கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு வேணுமா நீங்க பண்ணிடலாம், நாளைக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். நான் தான் எந்த கடவுளையும் நம்பிக்கிறதில்ல, நம்பிக்கை இல்லை. ஆனால் கர்மான்றது வரும். நீங்க பண்ற தப்புக்கு எல்லாத்துக்குமே தண்டனை கிடைக்கும். அதை மட்டும் மனசுல வச்சுக்க. வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. நன்றி, வணக்கம். அப்படியே நம்ம சேனல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணி வச்சுங்க. நன்றி.